அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப அவசரமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். நாளைக்கு ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாளைக்கு காலையில 5:30 இருந்து 5:51 இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 21 நிமிடங்களை யாருமே தவற விடாதீங்க. இப்ப நான் சொல்ல போற பொருளை ஒரே ஒரு துளி அளவுக்கு உங்க கையில இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க தேய்ச்சிக்கிட்டாலே போதும். பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா உங்க கைகள் மாறும். கோடீஸ்வர யோகம் எல்லாருக்குமே ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் பணத்தை வசியம் செய்யறதுக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் நாளைய நாள்ல நமக்கு பிரதோஷமும் இருக்கு. வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்தை நாம சுக்கிரவார பிரதோஷம்னு சொல்லுவோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த அரிய நிகழ்வு நாளைக்கு நமக்கு நடக்க இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 3 கிரகங்களோட சேர்க்கை நமக்கு இருக்கு. ஒரு சில சமயங்கள்ல நமக்கு 5 கிரகங்களோட சேர்க்கை, 7 கிரகங்களோட சேர்க்கை வானத்துல ஏற்படும். இது ஒரே நேர்கோட்ல அமையும். ஆனா நாளைக்கு இந்த 3 கிரகங்களும் எந்த மாதிரி அமைப்புல இணையுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்மைலி ஃபேஸோட வடிவத்துல நமக்கு இணையுது. ஸ்மைலி ஃபேஸ்னாலே சந்தோஷத்தை குறிக்கக்கூடியது. அந்த வகையில நம்ம வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு இருக்கிறதுக்கு சக்தி வாய்ந்த இந்த 21 நிமிடங்களை யாருமே தவற விடாதீங்க. எந்த 3 கிரகங்கள் இணையுதுன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான், அடுத்ததா சுக்கிர பகவான், சனி பகவான். இது 3மே முக்கியமான கிரகங்கள்னே சொல்லலாம். சுக்கிர பகவானோட பரிபூரணமான அருள் இருந்துட்டாலே மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல வாசம் செய்வாங்க. நல்ல ஒரு பண வசியமோ ஐஸ்வர்யமோ நம்ம வீட்டுல நிறைஞ்சு இருக்கும். அதே மாதிரி கோடீஸ்வர யோகம் நமக்கு ஏற்படும். வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானோட இணைவு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா சந்திர பகவான நம்ம மனோகாரகன்னு சொல்லுவோம். நம்ம மனசு தெளிவா இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையும் தெளிவா இருக்கும். நல்ல முடிவுகளை சரியான சமயத்துல நம்மளால எடுக்க முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவான். அந்த வகையில முக்கியமான 3 கிரகங்களோட நிகழ்வு ஒன்னா சேர்ந்து நாளைக்கு நமக்கு நடக்க இருக்கு. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு காலையில குறிப்பிட்ட இந்த 21 நிமிடத்துல இந்த வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும், எக்கச்சக்கமா பணம் சேரும்னு சொல்லி ஒரு அற்புதமான சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுவுமே நல்ல ஒரு சுக்கிரவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் தான். நான் முதல் வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பரிகாரத்தை செய்யறவங்க இப்ப நான் சொல்ல போற இந்த 2வது பரிகாரத்தை சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி செய்ய வேண்டாம். உங்களுக்கு எந்த ஒரு பரிகாரம் செய்யறது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நாளைக்கு நீங்க செஞ்சாலே போதும். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல அதாவது இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. முகம் கை காலை கழுவிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த டைம்லயும் செய்யலாம். உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். அதே மாதிரி ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா அங்க இருந்தும் செய்யலாம். யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நேரம். அதாவது நாளைக்கு காலையில 5:30 மணியில இருந்து 5 மணி 51 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தை தவற விடாதீங்க. 3 கிரகங்கள் ஒன்னா சேரும் போது பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கை மேல பலன் உடனடியா கிடைக்கும். அதுலயும் இதுல ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. அடுத்ததா இந்த நிகழ்வுமே நமக்கு வானத்துல 21 நிமிடங்கள் இருக்கும். 21ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 3. அந்த வகையில குரு பகவானோட ஆற்றலும் இந்த டைம்ல நமக்கு அதிக அளவுல இருக்கும். அதனால இந்த நேரத்தை தயவு செஞ்சு தவற விடாதீங்க. சரி, இப்போ நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டை பவுடர் நமக்கு தேவைப்படும். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த பட்டை பவுடருக்கு அபரிமிதமான பணவசிய சக்தி இருக்கு. அதனாலதான் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்கள்ல நிறைய பரிகாரங்கள்ல இந்த பட்டை பவுடரை நாம பயன்படுத்துறோம். இந்த பட்டை பவுடர் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது. ரெடிமேடா நீங்க வாங்கி வச்சுக்கலாம். உங்க வீட்ல ஏற்கனவே பட்டை பவுடர் இருக்குன்னா அதையும் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இல்லைன்னா உங்க வீட்ல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை, அதாவது நம்ம பிரியாணிக்கெல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த பட்டையை எடுத்து 1-2 பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு போதுமானது. பட்டை பவுடர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள். வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. உங்க மனசுக்குள்ள எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் வச்சுக்க வேண்டாம். கடன் பிரச்சனை இருந்தா கூட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரை உங்க இடது கையில சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில வச்சுட்டு வலது கையில சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியால நீங்க தேங்க. அதாவது 2 கையிலயுமே நமக்கு சுக்கிரமேடு இருக்கும். இந்த சுக்கிரமேடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு தான் சுக்கிரமேடு. இடது கை சுக்கிரமேடுல பட்டை பவுடரை வச்சுட்டு அந்த பட்டை பவுடரை வலது கை சுக்கிரமேடால நீங்க தேங்க. உங்க 2 கையில இருக்கக்கூடிய சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியிலையும் இந்த பட்டை பவுடர் நல்லா பரவற மாதிரி தேய்ச்சுக்கோங்க. பரப்பரன்னு வேகமா தேய்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. மெதுவா நீங்க தேய்ச்சா கூட போதுமானது. இப்படி பட்டை பவுடரை தேய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை நீங்க சொல்லுங்க. அந்த நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸ்கிரீன்லயும் தெரியும். 2918. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 2918. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் நீங்க சொல்லணும். இங்கிலீஷ்லயும் சொல்லலாம், தமிழ்லயும் சொல்லலாம். ஆனா தனித்தனியா சொல்லணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் நம்பர் சொன்னதுக்கு அப்புறமா எப்பயும் போல உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாம். இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நம்பர் மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். சுக்கிரமேடுல பட்டை பவுடரை வச்சு தேய்ச்சிட்டு மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த ஏஞ்சல் நம்பரை சொல்லும் போது நிச்சயமா சுக்கிரவசியம் நமக்கு ஏற்படும். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.